ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு துடைக்கிற வீடியோ தான். இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுவீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்ணுறது, அப்படியே போட்டேன். வீடெல்லாம் துடைச்சிட்டு வெள்ளிக்கிழமை அதனால் விளக்கு போடலான்ட்டு தான் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சதும் அந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன். மொத்தம் 4 ரூம் துடைக்கணும். 4 ரூமே அந்தளவு கூட்டி பெருக்கி காலையிலே அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறமாட்டு சமையல் அதுக்கப்புறம் தான் செஞ்சேன். அப்புறம் எப்படி எல்லாருக்கும் எப்படி போகுது வாழ்க்கை? எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதில்ல. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதாவது கோயிலுக்கு போகணும், அன்றைக்கி தான் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப அன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு விஷயம். கோயிலில் எப்பவும் போல் முத்தாரம்மன் கோயிலுக்கு போகிறேன்ல, சாமி ஆடிச்சு. நல்ல எல்லாம் நம்ம ஊரில் கோயில் கொடையில் ஆடுற மாதிரி தான் நல்லா ஆடினாங்க. திடீர்னு எப்போவும் ஆடுறவர் மயங்கி விழுந்துட்டார். விழுந்துட்டு எல்லாருமே என்ன அதுன்ட்டு போய் பார்த்தாங்க. போய் பார்த்துட்டு மக்கள்லாம் எப்படியும் கூடுவாங்கள்ல, என்னாச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் தள்ளி நின்னுங்க அப்படி இப்படின்னு சொல்லி காற்றுலாம் வீசினாங்க. வீசிட்டு எல்லாம் நெஞ்செல்லாம் அமுக்கி பார்த்து எல்லாம் இது பண்ணாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணுன்னு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு போய் நாங்கள் சாமிக்கிட்ட திருநீர் வாங்கிட்டுருக்குறோம். கொஞ்ச நேரம் கழித்து ஜிஹெச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னதா அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில் கடைக்கு போகும்போது கேட்டால் தான் சொல்கிறாங்க, இறந்துட்டாராம் அப்படின்னு. பாருங்கள், நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். அந்த இடத்துலையே ஒரு உயிர் போயிட்டு கண்ணால் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த இடத்துல கண் கூட பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த வாரம்லாம் எப்படி கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் உட்காந்துட்ருக்கோம். அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பேசி சந்தோஷமாக இருங்க. அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. எல்லாமே நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையில் எழுதி ஊட்டுறது தான், நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் பார்த்து எடுத்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. எதில் போனாலுமே கவனமாக இருங்க. அப்படி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்தேன். நானும் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.